கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம் கர்த்தரோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் அவனமாக நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு இந்த சின்ன வயசில் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? யாராவது உங்களை சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது உங்களை ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம யார் வீட்டுக்கு ஓடுவோம்? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஓடுவோம் இல்லையா? சின்ன பசங்க, நான் சின்ன வயசில் இருக்கிறவங்க. இப்போ யார் வீட்டுக்கு ஓடினீங்கன்னா ஓட முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்லி சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா யாரும் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சுருவோம்? ஓடிடுவோம். ஓடிட்டு பையன் வருவானான்னு சொல்லி அம்மா அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் வர்ற மாதிரி தெரியாது. அப்புறம் சாயந்தரம் போல் அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அம்மாவோ அப்பாவோ கம்பு எடுத்துகிட்டு என்ன செய்வார்? வருவார். வரும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், நீங்கள் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் என்ன செய்வேன்? வருவேன். சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா? நீங்கள் என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வருவேன். இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன்? அத்தை வீட்டில் இருந்துருவேன், மாமா வீட்டில் இருந்துருவேன், நான் இங்கேயே இருந்துருவேன். நீங்கள் எப்போ அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு அவன் வாக்குறுதி கேட்டுக்கிட்டே நிற்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா, வந்துடுடா. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் மாமாட்ட சொல்லுங்கள், இல்லை அத்தைகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தை சொல்லுவாங்க, மாமாவோ அண்ணனோ தம்பி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கடா, சரிடா நான் என்ன செய்கிறேன், நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன், நீ என்ன செய், நீ போ, உங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இல்லாத மாதிரியே நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சமாதானத்துக்கு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ ஒரு சில பெற்றோர்கள் அந்த மதிப்பை, அவங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அடி கொடுக்காம இருப்பாங்க. ஒரு சில பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏண்டா நீ என்னை போய் அடுத்தவங்க வீட்டில் நின்று வச்சு நான் அவமானப்படுத்தி நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லி அப்படின்னு சக்கையா என்ன செஞ்சிடுறாங்க, பொழிஞ்சிடும். இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்டாடி, இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செமையாக கொடுத்துருவாங்க. ஆனால் வேதத்தில் இதே மாதிரி தான் தவறு செய்த மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பட்டணத்தை செலக்ட் பண்ணி அந்த பட்டணத்தில் போய் உட்காந்துருவாங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடைக்கல பட்டணம் இல்லையா? அடைக்கல பட்டணம் என்று சொன்னால், அவன் தெரியாத ஒரு தவறு செய்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு இதில் தவறு பண்ணிட்டான். அவனை கொலை செய்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ ஒரு கூட்டம் அவனை பின்தொடர்ந்து வரும் பொழுது அவன் என்ன செய்வான்னா, ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் என்ன செஞ்சிடணும்? உட்காந்துடணும். அந்த அடைக்கல பட்டணத்தில் போயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையில் எந்த தண்டனையுமே கிடைக்காது. அவன் எவ்வளோ நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறானோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவன் சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அதை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அடைக்கல பட்டணம் இல்லையா? அப்போ அடைக்கல பட்டணம் என்பது நமக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்லுவார், நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுவார் இல்லையா? நீரே என் அடைக்கலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், சொல்ல முடியாத தீர்வு, சொல்ல முடியாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். யார் இடத்துல போனால் நமக்கு விமோசனம் கிடைக்கும், யார் இடத்துல போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னுடைய பிரச்சனைகளை யார் இடத்துல சொன்னால் எனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும், அப்படிங்களா பல நிலைமையில் நம்முடைய மனசில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? காரணமில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? நிறைய குடும்பத்தில் பாருங்கள், காரணமே இருக்காது, பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கும். எதிர்பாராத விஷயங்களில் பல எதிர்ப்புகள் நமக்கு நேரிட்டு கொண்டு இருக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே இல்லையா? நம்மளாம் நம்ம ஒருவேளை அண்ணன்ட்ட சொல்லிடலாம், இல்லை அப்பாட்ட சொல்லிடலாம், அக்காட்ட சொல்லிடலாம், யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட சொல்லிடலாம், எனக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஒரு நாளும் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனிடத்தில் சொன்னால் கூட நமக்கு என்ன கிடைக்காது? தீர்வே கிடைக்காது. நம்ம நினைப்போம் தீர்வு கிடைச்சிரும், அங்கே சொன்னால் தீர்வு கிடைக்கும், இவங்க என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நமக்குடைய மனசில் ஒரு எண்ணங்கள் வரும், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வேறு எங்கே போகிறது, இவங்ககிட்ட போனால் அந்த பிரச்சனையை தீர்த்து கிடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாளும் என்ன செய்யாது, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. பிரச்சனைக்கு அடைக்கலம் என்கிற ஒரே ஒரு இடம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா? அவரிடத்துல போனால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும், வேறு எங்கேயுமே தீர்வு கிடைக்காது.
அப்ப வேதத்துல நிறைய அடைக்கல பட்டணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4-7 வரைக்கும். கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளி நிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். நீங்க பார்க்கும் பொழுது 3வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் 48 பட்டணங்கள். நீங்க அதை கணக்கு போட்டீங்கன்னா தெரியும். மொத்தம் 48 பட்டணங்கள். இந்த 48 பட்டணத்துல 20வது அதிகாரம், யோசுவா 20வது அதிகாரம் 6-7 அப்படி வாசிங்க. நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும் இப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். 35வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே. அப்ப லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் 48 பட்டணங்கள். இந்த 48 பட்டணங்கள்ல 6 பட்டணங்கள் அவர்களுக்கு அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்பட வேண்டும். அடைக்கல பட்டணமாக, இல்லையா? அப்போ மொத்தம் 48 பட்டணத்துல 6 பட்டணம் லேவியருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது வேதத்தினுடைய மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அதன் அடிப்படையில் இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது கானான் தேசத்துக்குள்ளாக யோர்தானுக்கு முன்பதாக 3 பட்டணங்கள், கானான் தேசத்தில் 3 பட்டணங்கள், மொத்தம் 6 பட்டணங்கள் இவர்கள் அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அடைக்கல பட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கல பட்டணம் அது கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது, இல்லையா? இந்த அடைக்கல பட்டணம் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற இந்த அடைக்கல பட்டணம் எவ்வளவு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதைவிட மேலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அடைக்கல பட்டணமானது மிகவும் எளிதில் அடையக்கூடிய ஒரு பட்டணம். நெருங்கி, அதாவது சீக்கிரமா சென்றடையக்கூடிய ஒரு பட்டணம். நீங்க பாருங்க, உபாகம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 41-43 வரைக்கும். முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தை தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக ரூபனியரை சேர்ந்த சமபூமியாகிய வனாந்தரத்தில் உள்ள பேசேரும், காத்தியரை சேர்ந்த கீழையாத்தில் உள்ள ராமோத்தும், மனாசேரை சேர்ந்த பாசானில் உள்ள கோலானுமாகிய 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். இது பார்க்குற யோர்தானுக்கு இந்த புறத்தில் 3 பட்டணங்கள். நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இல்லையா? அவங்க கோத்திரத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது யோர்தானுக்கு இந்த பக்கம் 2 கோத்திரம், அதுக்கப்புறம் மீத உள்ள கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கம் கானான் தேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன வாசிக்கிறோம்? அந்த பட்டணம் எங்கே இருக்குன்னா ஜனங்கள் நெருங்கி போவதற்கு ஏதுவான ஒரு பட்டணமாக இருக்கிறது, இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல, தூரமான ஒரு இடத்துல பட்டணத்தை வச்சுட்டா இவங்க ஓடி போக முடியாது. அப்போ கைப்பசகாய் ஒருத்தனை கொன்றானால் அவன் தப்பி ஓடுவதற்கு, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு லகுவாக எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த அடைக்கல பட்டணம். அதைத்தான் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் அப்படி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இல்லையா? அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், இல்லையா? அவர் சொல்றார். இங்க வாசிக்கிறோம் எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு இடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன், இல்லையா? நானே ஜீவனா இருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பிதாவினிடத்தில் செல்ல முடியாது.
அப்ப இந்த அடைக்கல பட்டணம் என்பது மிகவும் எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு பட்டணம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எளிதில் வந்தடையக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன், எளிதில் வந்தடையக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறேன். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா வேற எந்த காரியத்தையும் தேடாதீங்க, நான் தான் வழி. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னா நான் வழியா இருக்கிறேன் இல்லையா, நான் சத்தியமா இருக்கிறேன், நான் ஜீவனா இருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப பரலோகம் சென்றடையணும், என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகணும், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு அடையணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, வேற ஒருவருமே கிடையாது இல்லையா. நானும் ஒரு வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, நான் தான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன் இல்லையா. அப்ப இந்த பட்டணத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு பட்டணம். இரண்டாவது காரியம், இந்த பட்டணங்கள் செழிப்பானது இல்லையா. பாருங்க, என்னாகும் புஸ்தகம் 35வது அதிகாரம் 15வது வசனத்துல, கைப்பிசகாய ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க இது வேண்டும். செழிப்பாகி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் சொல்ற, உங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் இல்லையா. கானான் தேசம் எப்படிப்பட்டது, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பட்டணம் இல்லையா. யோர்தானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பட்டணம் எப்படி, யோர்தான் செழிப்பான ஒரு ஏரியா இல்லையா. அப்ப அது என்ன சொல்றான், இந்த பட்டணத்தை வறட்சியான இடத்துல கொண்டு போய் தூக்கி வைக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கல, அவர்கள் நடுவிலே அவர்களோடு கூட எளிதில் சென்றடையது செழிப்பான ஒரு இடம் இல்லையா. இந்த அடைக்கல பட்டணம் என்பது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது, செழிப்பானது இல்லையா. அதைத்தான் நீங்க பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமாக நீங்க எவைகளெல்லாம் இழக்கிறீர்களோ. ஒருவேளை அங்க நீங்க என்ன நினைக்கலாம், பேதுரு சொல்றா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி கேட்கிறார் இல்லையா. அப்ப அதுக்கு ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தமாக நீங்க எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு துன்பத்தோடு கூட நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். இம்மையில உங்களை ஆசீர்வதிப்பேன், மறுமையில நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப என்ன சொல்றா, இந்த அடைக்கல பட்டணம் எவ்வளவு செழிப்பானதோ அதே போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டு இல்லையா, செழிப்பு உண்டு. அது சொல்ற, நீங்க என் நிமித்தமாக நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நூறத்தனையா நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற. பேதுரு அதைத்தான் சொல்றாரு இல்லையா. பேதுரு என்ன சொல்ற, நாங்க உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி என்ன தெரியுமா, எனக்கு இத்தனை வருஷமா நான் ஆண்டவரை பின்பற்றினேன், எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க இல்லையா. என்ன கிடைக்கணும் சொல்லுங்க, என்ன கிடைக்கணும் இல்லையா. ரோமர்ல வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி நம்ம எல்லாருக்காகவும் அவரை நமக்கு ஒப்பு கொடுத்த தெய்வம் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்காம இருந்துருவாரா? ஒருவேளை நமக்குள்ள பயம் இருக்கும், நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, என்ன செய்வது ஏது பண்றது, அப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் நிமித்தமாக என் நிமித்தமாக நீங்கள் எவைகளெல்லாம் இழக்கிறீர்களோ, நீங்க என்னென்னலாம் இழக்கிறீர்களோ நான் உங்களை என்ன செய்வேன், நூறத்தனையா உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம இழக்கிறதுக்கு கஷ்டம், அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல இல்லையா. அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்களேன், நீங்க அவருக்காக வாழும் பொழுது நிச்சயமா இழக்க முடியும். அவருக்காக வாழாது இருக்கிற வரைக்கும் நீங்க இழக்கவே முடியாது. அவருக்காக எது முக்கியம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு, நான் இந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்கிறேன், எங்கள் சொந்தக்காரர் எங்கள் நெருங்கிய உறவுக்கு யாருக்கோ திருமணம், அவங்க இந்து முறைப்படியில் கல்யாணம் பண்ணுறாங்க, என்னால் கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கவும் முடியலை, ஏன்னா உறவுகள் வேணுமேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியல, ஆனால் அவங்களுடைய திருப்திக்காக நான் சென்னைக்கு வந்துட்டேன், ஆனால் நான் தெய்வத்தை திருப்திப்படுத்துவதுக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், எனக்கு ஒரு சபை சொல்லுங்கன்னு கேட்டார். நான் அவருக்கு சபையை சொல்லி அட்ரஸ் கொடுத்து அமிச்சேன். இன்னைக்கு நம்ம பல சூழ்நிலை நம்ம என்ன யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, எது முக்கியம் சொல்லி வரும்போது என்ன நினைக்கிறோம், உறவுகளா இல்லையா, என் ஆண்டவர் முக்கியமா உலகம் முக்கியமான நம்ம எதை நினைக்கிறோம் தெரியுமா இல்லையா, யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்.
உறவுகள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வம் நமக்கு எவ்வளவு முக்கியமானவரா இருக்கிறார். அவர் இல்லாம நமக்கு உறவு வருமா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் இல்லாம நமக்கு உறவே கிடையாது. இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, இத்தனை பேருக்கும் உறவை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான், இல்லையா? நான் உங்களை உறவு ஏற்படுத்தி கொடுக்கல, ஆண்டவர் தான். என்ன ஆண்டவர் இந்த இடத்துல சில ஊழியத்துக்காக அழைச்சாரு, நான் ஊழியம் செய்தேன், இப்படி ஒருத்தரா சேர்ந்தோம். ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா? இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வம் தான் எனக்கு முதன்மையானவராக இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உறவை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்தை பின்னாடி தள்ளிட்டு உறவுகள் தான் முக்கியம் சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் தெய்வத்திட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. அப்ப இங்க வாசிக்கிறோம், இந்த பட்டணம் செழிப்பானது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தமாக நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அப்ப மூணாவது காரியம், கவலை இல்லாமல் தங்கக்கூடிய ஒரு இடம். இந்த அடைக்கல பட்டணம் எப்படி தெரியுமா? கவலை இல்லாமல் தங்கக்கூடிய ஒரு இடம். பாருங்க, யாத்திராம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனம். போதும், நியமிப்பேன். அவர் என்ன, ஒருவன் ஒரு அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல், ஒருவன் பதிவிருந்து, அதாவது இவனை வந்து திட்டம் பண்ணி இவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செய்யாம, தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால், தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால், அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். அவன் ஓடி போய் சேரக்கூடிய ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்வேன், நியமிப்பேன். அப்ப தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும், இல்லையா? தேவன் சொல்றா, ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு இடத்தை என்ன செய்யறேன், நியமிப்பேன், அங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்றார். அப்ப தேவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? என்ன பேச மாட்டேங்க? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். என்னுடைய சுய இஷ்டத்தின்படி குடும்பத்தை தேடுறோம் பாத்தீங்களா, அதுல பிரச்சனைகள் தான் உண்டாகும். இங்க வாசிக்கணும், தேவன் ஒரு இடத்தை ஆண்டவர் சொல்றார், அப்படி ஒரு சூழ்நிலை வருமானா நான் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்றேன், நியமிப்பேன், அந்த இடத்துக்கு ஓடிப்போ. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ கவலை இல்லாமல் இருப்பதற்காக நான் ஒரு இடத்தை என்ன செய்யறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன், இல்லையா? அந்த இடத்துல கவலை இல்லாமல் இருக்கலாம். பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் அப்படி வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. கவலை இல்லாம இருக்கணும்னு ஒரே வழி என்ன தெரியுமா? எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், அவர்கிட்ட சொல்லிடணும். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லாம இருக்கிற வரைக்கும் இங்க கவலை நம்மளை ஒடுக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவனுக்கு வேதவசனம் சொல்ற, உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல வச்சிருங்கன்றார். நம்ம சுமக்க வேணாம், இல்லையா? அந்த வருஷம் VBSல கூட பிள்ளைகளுக்கு அதான் சொல்றாங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், இல்லையா? அப்பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். அப்ப கவலைகளை எல்லாத்தையுமே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தணும். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சுங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் தெய்வத்துக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய வாழ்க்கையில கவலை போயிடும், இல்லையா? கவலை போறதுக்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார், இல்லையா? இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க, நீ கவலை போகணுமா, சிரிக்கணும்ன்றான். சிரிக்கிறதுக்குனே ஒரு ஒரு ஏரியாவை நிர்ணயம் பண்ணி என்ன செய்யறான், அதாவது யோசனை பண்ணி பாருங்க, சிரிப்பு சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்கும் தானா சிரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா நீங்க சிரிப்பீங்க, அந்த சிரிப்பு எனக்கும் அது உள்ளான சந்தோஷம், மனசு சரீரம் எல்லாமே சந்தோஷப்படும், இயற்கையானது. ஆனா தனியாவே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அது செயற்கையானது, அது பைத்தியக்காரன், இல்லையா? தனியா சிரிக்கிறவன் பைத்தியக்காரன். ஆனா நோய் போகணும்னு சொல்லி நீ சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னா அப்படி எப்படி சிரிக்க முடியும், இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்துருச்சு, இன்னைக்கு சிரிங்க, விசில் அடிங்க, இல்லையா? விசில் அடிங்க. எவ்வளவு தவறான விஷயங்கள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? சந்தோஷமா இருப்பதற்கு நம்முடைய முயற்சிகள் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா அவர் தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார், இல்லையா? நல்ல ஒரு காரியம். அப்ப கவலை இல்லாத ஒரு பட்டணம் தான் அந்த அடைக்கல பட்டணம். 4வது, பயம் இல்லாமல் வாழலாம்.
பாருங்க, என்னாகும் புஸ்தகம் 35வது அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும். பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு இடம். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற அடைக்கலப்பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கலப்பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அடைக்கலப்பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். அதாவது அந்த அந்த அடைக்கல பட்டணத்துல ஆசாரியன் எவ்வளவு நாட்கள் உயிரோடு கூட இருக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் என்ன செய்யலாம்? இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கலாம். அவனுக்கு பயமே கிடையாது. ஏன் பயம் இல்லை? அங்க ஆசாரியன் என்ன செய்யறார்? அங்க உள்ள இருக்கிறார். அந்த ஆசாரியன் இருக்கிற வரைக்கும், அவருக்கு எவ்வளவு நாட்கள் உயிரோடு கூட இருக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் வரைக்குமாக அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கலாம். பயமே கிடையாது. யாரும் உள்ள வர முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது. ஒருவேளை உள்ள வந்தாலும் அவன் யாரும் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. எந்த விதமான தண்டனையும் கொடுக்க கூடாது. ஒருவேளை மீறி இந்த இந்த கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்தை மீறி வெளியில வந்துட்டான்னா அவன் தண்டனைக்குரியவன், அவன் தண்டனைக்கு பாத்துருவான். அது யாரை சொல்ல முடியாதுன்னா லேவியரை சொல்ல முடியாது. நீ அடைக்கல பட்டணத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும். அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவனுக்கு தண்டனை உறுதி. அப்ப என்ன சொல்ல வருதுன்னா, அடைக்கல பட்டணம் என்பது பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம். பயமே கிடையாது. எவ்வளவு நாட்கள் வரைக்கும் வேணாலும் இருக்கலாம். அந்த ஆசாரியன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அதைத்தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 2:15 இப்படி வாசிக்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? அப்படியானார். எப்படியானார்? பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவளாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவராக இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்துக்குண்டான எல்லா பரிகாரத்தையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம்னப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிரோடு கூட எழுந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த உங்களை விடுதலையாக்கும்படியாக நான் என்ன செய்தேன்? அப்படியான. இல்ல, யோசனை பண்ணி பாருங்க. பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஆண்டவர். இல்லையா? ஒருவேளை நமக்கு பயம் இருக்கலாம், என்ன செய்யறது? ஒருவேளை மரண பயம் நம்மளை பிடிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த உங்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் அப்படி ஆனேன். யோசனை பண்ணி பாருங்களேன். என்ன அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்கு அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, இந்த மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அப்பனா என்ன அர்த்தம்? பயம் இல்லாமல் ஜீவன் உள்ளவனாய் வாழ்வதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தது எனக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம் அது. இல்லையா? அப்ப நமக்கு மரண பயத்தில் இருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப இந்த பட்டணம் எப்படிப்பட்டது? ஒன்று, எளிதில் அடையக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணம் செழிப்பான பட்டணம். இந்த பட்டணத்தில் கவலை இல்லாமல் தங்கலாம். இந்த பட்டணம் பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம். இல்லையா? அப்ப இந்த பட்டணத்துல யாரு அடைய முடியும், யாரு சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்துல, கைப்பிசகாய் ஒருவனை கொண்டு போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க, கைப்பிசகாய் ஒருத்தனை கொண்டு போட்டவன். 22வது வசனம், ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி, பகையொன்று இல்லாமல் செய்த ஒரு காரியம். 23வது வசனம், அவனுக்கு பயங்கனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் பயங்கனாய் இராது இருக்கிற ஒரு காரியம். உபாகம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4-5, கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தன் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன் தானே. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனுடனே காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த கோடாரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனான். யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்க எங்க போறவங்க? இவங்கெல்லாம் அடைக்கல பட்டணத்துக்கு போகக்கூடியவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யற செயல் அல்ல. எதையுமே திட்டமிட்டு செய்யறதில்ல. அதாவது கைப்பிசகாய் செய்த ஒரு காரியம். இல்லையா? இப்போ நம்மளாம் பாருங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யார் மேலேயே டக்குன்னு ஒன்று பட்டுரும், திருப்புளி பட்டுரும், சில வேலை செய்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையுமே திட்டமிட்டு செய்கிறது கிடையாது. நம்ம திட்டமிட்டு செய்கிறதுனா என்னது? அவன் எப்போ வருவான், அவனை என்ன செய்யலாம்? பிடிக்கலாம், அடிக்கலாம். இல்லையா? யோசேப்பு அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அண்ணர்கள் என்ன செஞ்சாங்க?
திட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இது திட்டமிட்டு செய்கிற ஒரு காரியம் இல்லையா, தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் இல்லையா. இப்போ நீங்கள் பாருங்க, அந்த உடன்படிக்கை பற்றி வரும் பொழுது ஊசா என்ன செஞ்சாருன்னா, அது என்ன செஞ்சார், அது திட்டமிட்டு செய்யலை. இது விழுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது, விழுந்தா நான் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ஆனால் என்ன விழுந்தது, அவர் என்ன செய்தார், பிடித்தார் இல்லையா. இது தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம். இப்போ தேவன் அது ஒரு பக்கம் அடித்த, நான் அதை சொல்ல வரல, அதாவது இந்த விஷயங்களுக்காக சொல்றேன். யோசேப்பை திட்டம் பண்ணினார்கள் கொலை செய்வதற்காக. ஆனால் அங்க வாசிக்கும் பொழுது அது விழுந்துருமோ, கீழே விழுந்து உடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பிடித்தார். இது தற்செயலாக நடக்கிற காரியம். இந்த மாதிரி விஷயங்களை செய்த தண்டனைகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் செய்து தண்டனைக்கு உட்படும் பொழுது இவங்கெல்லாம் எங்க போகலாம், அடைக்கல பட்டணத்துக்கு போகலாம் இல்லையா. அதைத்தான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க இல்லையா. நம்ம நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நமக்குள்ள இருக்கிற நிறைய வருத்தங்கள் இருக்கு இல்லையா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சீசர்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாங்க. அவங்க வருத்தப்பட்டு தான் பல பாரங்களை என்ன செஞ்சாங்க, சுமந்துக்கிட்டுறாங்க, பிரமாணங்களை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது கை கழுவாம சாப்பிடக்கூடாது, இப்படி பல பிரமாணங்களை என்ன செஞ்சாங்கன்னா சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இல்லையா. நீங்க இப்ப சுமக்கிறது எல்லாமே வருத்தத்தின் அடிப்படையில் சுமக்கிற பாரங்கள் இல்லையா. நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது வருத்தத்தோடு கடைபிடிக்கிறீங்க இல்லையா. எதையுமே மன விருப்பத்தின்படி செய்யல, வேற வழி இல்லாமல் வேதவசனத்தில் எழுதப்பட்டபடி செய்யலான்னு சொன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு கூட இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இளைப்பாறுதல் தருகிறேன் இல்லையா. வேதத்தில் நீங்க என்ன பாருங்க, நீங்க சபை ஆரம்பிக்கப்படுற வரைக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் இருந்தது இல்லையா. அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லா பிரமாணங்களை தான் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போறது, பலி செலுத்துறது, கை கழுவாம சாப்பிடக்கூடாதுங்கிற பிரமாணத்தை கடைபிடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் எல்லாமே பிரமாணத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாரும் சந்தோஷமா கடைபிடிக்கல, வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகும். ஆக கட்டாயத்தின் அடிப்படையிலையும் அதை செய்ய வேண்டியங்கிற கடமை உணர்வோடு கூட செய்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ செய்யறதெல்லாம் எதுக்கு செய்யற, இளைப்பாறுதலுக்கு தானே செய்யறீங்க, அந்த இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், தர்றேன். அப்ப இங்க என்ன சொல்ற, யாரு சென்றடைய முடியும், ஆண்டவர்கிட்ட இந்த அடைக்கல பட்டணத்தில் யாரு செய்ய முடியும். அப்ப இந்த அடைக்கல பட்டணத்துல இவங்க எல்லாம் போய் என்ன செய்யணும், சேர்ந்தா இவங்களுக்கு விமோசனம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க. நீ கொலை செஞ்சிருக்கிறவனையா, நீ என்னிடத்துல வா, உனக்கு நான் பாவம் மன்னிப்பை தாரேன். உன்னை யாரும் மன்னிக்கலையா, என்னிடத்துல வா, நான் உனக்கு மன்னிப்பை கொடுக்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கா, உனக்கு விடுதலை கிடைக்க முடியலையா, என்னிடத்துல வா, நான் உனக்கு விடுதலை தாரேன் இல்லையா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதங்களும் உண்டு இல்லையா. அப்ப இங்க வாசிக்கிறோம், இதுல பங்கடையக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு காலம் இருக்க முடியும் இல்லையா. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், எவ்வளவு காலம் இருக்க முடியும். என்னாகும் புஸ்தகம் 35வது அதிகாரம் 25வது வசனம், என்னாகும் 35:25. கொலை செய்தவனை பழிவாங்குறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடை மட்டும் அவன் அதில் இருக்க கடவன். பிரதான ஆசாரியன் மரணமடை மட்டும் என்ன செய்யலாம், அங்க இருக்கலாம். எவ்வளவு காலம் இருக்கணும் இந்த மனுஷன், எவ்வளவு காலம் இருக்கணும்னா, பிரதான ஆசாரியன் எவ்வளவு காலம் உயிரோடு கூட இருக்கிறாரோ அவ்வளவு காலம் என்ன செய்யலாம், அவன் இருக்கலாம். அப்ப யோசனை பண்ணி பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ நிம்மதி இருந்திருக்கும் இல்லையா. ஒருவேளை மரண பயம், வெளியில போனா என்ன கொண்டுருவாங்களேங்கிற ஒரு பயம், எப்படி உள்ள போய் வாழ்வது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஆராதனையில் சிந்திக்கும் போது கூட நோவாங்கிற ஒரு மனுஷன் வேலைக்குள்ள உள்ள போனார். எப்படி வாழ போறோம், என்ன செய்ய போறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா, ஆண்டவர் உள்ள போய் சொன்னார், அவ்வளவுதான். நீ எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் உள்ள வந்துருங்கன்னார். உள்ள போனாங்க, பாதுகாப்பு கிடைச்சது. என்ன செய்யறது, உணவுக்கு என்ன செய்யறது, உடைக்கு என்ன ஒன்றும் கவலைப்படலை, எல்லாம் சேர்க்க சொன்ன, இதெல்லாம் கொண்டு போய் சேருங்கன்னாரு. அங்க உள்ள எப்படி, எதெல்லாம் கரெக்ட், உள்ள போனார், அவ்வளவுதான், கதை அடைச்சார்.
ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்போ நமக்கு என்றென்றுமாய் மாறாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இல்லையா? நீங்கள் பாருங்கள், 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1:11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நித்திய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு காலம் இருக்கணும் தெரியுமா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் நித்திய ராஜ்யம், நிரந்தரமாக தேவ சமூகத்தில் இருக்கலாம். எவ்வளவு காலம் இருக்க முடியும்? இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகும் பொழுது எவ்வளவு காலம் இருக்கலாம்? உண்மையிலே உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் கணக்கு பண்ணுங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து அவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. அது எவ்வளோ காலம்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ காலம்னு சொன்னால், கடவுள் எவ்வளோ நாள் இருக்கிறார் அவ்வளோ நாள் நான் இருப்பேன். அதுக்கு தான் அதுதான் வேடை. இல்லையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் இருக்கிறாரோ அவ்வளவு நாள் நான் அவரோடு கூட இருப்பேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவரை கொண்டு போய் என்ன செய்வேன்? உங்களை கொண்டு போய் சேவ் பண்ணுறார். இல்லையா? அது சொல்ற அந்த 14ஆவது அதிகாரத்தை, யோவான் 14ஆவது அதிகாரத்தை படிக்கும் பொழுது, நான் போவேன், போயிட்டு ஒரு தேட்டரில் வரணும் உங்களுக்கு அனுப்புவேன், நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் என்ன செய்வேன்? சேர்ப்பேன்னு சொல்லுறேன். அப்போ அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அப்போ இந்த அடைக்கல பட்டணமே இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமானா, இந்த நமக்கு என்றென்றைக்குமாய் அடைக்கலமாக இருக்கிற என் தேவனுடைய இடம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லையா? அந்த அடைக்கல பட்டணத்தை தான் நம்ம அடைய போகிறோம். இல்லையா? அப்போ இந்த அடைக்கல பட்டணத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. 6 பட்டணங்கள். இந்த 6 பட்டணங்கள் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பாருங்க, 20ஆவது அதிகாரம் 6வது யோசுவா 20:6-7 நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலின் மலைதேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும், எப்ராஹிமின் மலைதேசத்திலுள்ள சீகேமையும், யூதாவின் மலைதேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். இங்க பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு பட்டணம் ஒன்று பாருங்க. ஒன்று பேசேர் என்கிற ஒரு பட்டணம் போட்டிருக்கா. நப்தலி மலைதேசத்து கேதேசையும். இல்லையா? இது வந்து அடுத்தது நான் எழுதிக்கணும், முன்னாடி உள்ளதை நான் எழுதிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை பாடிங்களேன், 8வது வசனத்தில். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இது யோர்தானுக்கு கிழக்கில் இருக்கிற ஒரு பட்டணங்கள். இந்த பட்டணத்துக்கு 3 அடைக்கல பட்டணம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேசேர், 2வது ராமோத், 3வது கோலான். இந்த 3 பட்டணங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கலை பட்டணம். அதுக்கு அடுத்த பட்டணம் 7வது, அதை தான் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நப்தலி மலைதேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராயிம் மலைதேசத்தில் உள்ள சீகேமையும், யூதாவின் மலைதேசத்தில் உள்ள எபிரோனையும் கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மேலே சொல்லப்படும் பொழுது ஒரு 3 பட்டணம். அப்போ 1 யோர்தானுக்கு கிழக்கில் பார்க்கும் பொழுது பேசேர், ராமோத், கோலான். கானான் தேசத்தில் பார்க்கும் பொழுது காதேஸ், சீகேம், எபிரோன். 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பட்டணங்களும் இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் கொடுக்கிற ஒரு பட்டணம். இந்த 3 பட்டணங்களுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், பேசேர் என்று சொன்னால் பாதுகாப்பு என்று சொல்லி அர்த்தம். பேசேர் என்று சொன்னால் பாதுகாப்பு. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம்கிட்ட சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? பாதுகாப்பும் கேடகமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேசேர் என்ற பாதுகாப்பு என்று சொல்லி அர்த்தம். நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? பாதுகாப்பா இருக்கிறேன். அப்போ இதை நீங்க கிறிஸ்துவுக்கு நேராக நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நீங்க பாருங்க 18:2 பாருங்க, சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும்
நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என்று சொல்லி அப்போ அவர் சொல்கிற ஒரு காரியம், இந்த பாதுகாப்பு என்பது தேவன் நமக்கு அவர் கேடகமாக இருக்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிற ஒரு காரியம். அப்போ தேவன் நமக்கு இங்கே வாசிக்கும் பாதுகாப்பு என்பது அதை தான் ஆபிரகாம் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அப்போ பாதுகாப்பு என்பது தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்கள் இப்படி படிக்கும் பொழுது அது லைட் நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு வசனத்தில் மிஸ் ஆயிடுச்சு. ரைட் ரைட் ஆமாம், உண்மைதான். அப்போ இங்கே வாசிக்கும் பொழுது தேவ கோபம் அவர் மேலே என்ன செய்யணும், ஊற்றப்பட்டது. தேவ கோபம் அவர் மேலே ஊற்றப்பட்டது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாதுகாப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாதுகாப்பானது அந்த அடைக்கல பட்டணத்தில் இருந்த மட்டும்தான் பாதுகாப்பு. ஆனால் நமக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே தேவ கோபம் அவர் மேலே ஊற்றப்பட்டதுனால எனக்கு பாதுகாப்பு கிடைச்சது இல்லையா. ஒருவேளை அவர் மேலே கோபம் ஊற்றப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய கோபம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றப்படலைன்னா எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்காது இல்லையா. அப்போ என்னுடைய பாதுகாப்புக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவ கோபம் என்ன செய்தது, ஊற்றப்பட்டது இல்லையா. அதனால தான் நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு பெரிய காரணமே வேற எந்த காரியமே கிடையாது, நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அதனால தான் நமக்கு பாதுகாப்பு இல்லையா. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது ராமோத் என்று சொன்னால் உன்னதம் என்று சொல்லி அர்த்தம். ராமோத் என்ற உன்னதங்கள், உன்னதம், உயர்ந்தது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு நீங்கள் படிக்கும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்ம கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்ம என்ன செய்தார், உட்கார வைத்தார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எங்க கிடைச்சதுன்னா, அங்க உயர்ந்த ஒரு இடம், அந்த அடைக்கல பட்டணம் என்பது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம் அது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு காரியம், நம்மை கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். நம்ம உன்னதமான இடத்துல உட்கார வச்சதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போனார்னு சொன்னா 69:2 வாசிக்கிறோம். சங்கீதம் 69:2 அப்படி வாசிக்கும் பொழுது, ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிற்க நிலை இல்லை, ஆழ்ந்திருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, நம்மை உன்னதத்தில் உட்கார வைப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த சேற்றினிலே, அதாவது உளையான சேற்றிலே இல்லையா, அவர் அமிழ்ந்து போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. யோசனை பண்ணி பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, நம்மை உன்னதத்தில் சேர்ப்பதற்காக நமக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உளையான ஆழ சேற்றிலே இறங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீ யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது உன்னதமான ஒரு தெய்வம் இந்த பூமியில் வாழ முடியுமா? இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான வாழ்க்கை அவருக்கு வாழ்வாதாரங்கள் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது இல்லையா. எங்கு பார்த்தாலும் பாவங்கள் இருந்தது, எங்கு பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்க, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் இல்லையா. பாவங்கள் நிறைந்த இடத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார், வாழ்ந்தார். யாருக்காக வாழ்ந்தார் யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. சங்கீதம் 40:2 வாசிக்கும் பொழுது உளையான சேற்றிலே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தூக்கி, அப்போ உளையான சேற்று இல்லையா. என் ஆண்டவரா நம்ம உளையான சேற்றுக்களை இருந்தோமா? இல்லை. நமக்குள்ள இருந்த பாவம் எப்படி இருந்தது, அந்த சேற்றை போல இருந்தது. உளையான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். யார் என்ன மீட்பதற்கு யார் உண்டு இல்லையா. அந்த குளத்தில் இருக்கும்போது இந்த குளம் கலக்கப்படும் பொழுது ஒருத்தருக்கு என்ன சுகமடையணும். அப்போ உளையான சேற்று யார் என்ன உயர்த்துவார்? அதனால்தான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இல்லையா. அப்போ இந்த ராமோஸ் என்று சொன்னா உன்னதம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த உன்னதமான இடத்துக்கு நம்ம எப்படி வந்தேன்னு சொன்னா, எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆழ சேற்றிலே இறங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூணாவது காரியம் பாருங்க, கோலோன் என்று சொன்னா தொலைதூர பயணம், ரொம்ப தூரம் போகிற ஒரு காரியம். அதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது தொலைதூர பயணம், நீண்ட யாத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம்,
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இல்லையா? நீண்ட யாத்திரை. அப்ப இந்த கோலான் என்று சொன்னா நீண்ட யாத்திரை. அப்போ ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாய் நம் கர்த்தருடனே கூட எப்பொழுதும் இருப்போம்னு சொல்லுகிறார். அப்ப நீண்ட தூரம் பயணம் செய்ய வேணும். அப்ப நம்ம எப்போதும் ஆண்டவரோடு கூட இருப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த பெரிய விஷயங்கள் என்ன தெரியுமா? பாருங்க, சங்கீத புஸ்தகம் 102 சங்கீதம் 23, 24 அப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 102, 23, 24. வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். சொல்ற பாதி வயதில் என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதையும் இல்லையா? அங்க ஒரு ஜெபம் பார்க்கிறோம். பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதையும். நம்ம நீண்ட தூரம் பயணம் செய்வதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதி வயதை என்ன செய்தார்? முடித்து கொண்டார். யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு அடுத்து வாசிக்கிறோம், நீங்க என்றென்றைக்குமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லையா? அப்படித்தானே வாசிக்கிறோம். நீர் மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? 33 வருஷம் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சு கொண்டீங்க. யாருக்காக? இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நான் வெகு தூரம் பயணம் செய்யணும், நான் நீண்ட நாட்களாக தேவனோடு கூட இருப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதி வயதிலே தன்னை முடித்து கொண்டார். 33 வயசுல தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நான் பயணம் செய்யணும், ரொம்ப நாள் பயணம் செய்யணும், நித்திய காலமா இருக்கணும், தொலை தூரத்துக்கு நான் போகணும். அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், வேலை வந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா? வேலை வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பம். யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யுங்க. அப்ப அவ்வளவு வேதனை இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையை பாதி வயதில முடித்து கொண்ட ஒரு தெய்வம். இப்படி யோசனை பண்ணி பாருங்க. அது தேவ திட்டம் தான். ஆனாலும் அவர் இந்த பூமியில வாழும் பொழுது 33 வருஷம் அவர் குறிக்கப்பட்ட அந்த நாளை நிர்ணயம் பண்ணி முடித்தார். இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன நீண்ட நாள் பயணம் செய்வதற்காக நான் ரொம்ப தூரம் போகணும். நான் ரொம்ப தூரம் போவது மாத்திரமல்ல, நித்திய காலமா தெய்வத்தோடு கூட இருக்கணும், என்றென்றையுமாய் அவரோடு கூட இருப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதி வயதிலே தன்னை முடித்து கொண்டார் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். யோசனை பண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்ப நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அப்போ அடுத்த ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, காதேஸ் என்று சொன்னா பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். காதேஸ் என்று சொன்னால் பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். நீங்க பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாக நம்ம மாற்றி இருக்கிறோம் இல்லையா? நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் இல்லையா அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். அப்ப காதேஸ் என்று சொன்னால் பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவருக்கு சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக மாற்றி இருக்கிறார். இதை செய்வதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு யோசனை பண்ணி பாருங்க. பாவம் அறியாது இருந்த அவரை நமக்காக பாவமாக்கினார் இல்லையா? நாம் தேவனுடைய நீதி என்ன? அது ஒரு பரிசுத்தம். தேவனுடைய நீதினாலே அது பரிசுத்தம் தான் இல்லையா? நான் பரிசுத்தவானாய் இருப்பதற்காக பாவம் அறியாத அவர் தன்னை பாவமாக்கினார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? நாம் பரிசுத்தவானாய் மாறுவதற்காக, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக பாவம் அறியாத ஒரு தெய்வம், பாவத்தை பார்க்காது இருக்கிற ஒரு தெய்வம் இல்லையா? பாவத்துக்கு விரோதமாக தண்டனை கொடுக்கிற தெய்வம், பாவம் அறியாது இருந்த தெய்வம் நமக்காக பாவமாகினார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
எனக்கு பரிசுத்தம் கொடுப்பதற்காக, இல்லையா? அப்போ அந்த காதேஸ் என்று சொன்னால் பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பரிசுத்தப்படுத்தும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பாவமாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சீகேம் என்று சொன்னால் பலமுள்ள ஒரு இடம். சீகேம் என்று சொன்னால் பலமுள்ள இடம் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, ஏசாயான் புஸ்தகம் 46 அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ஏசாயா 46. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், இல்லையா? எப்போ வரைக்கும்? எப்போ வரைக்கும்? முதிர் வயது உள்ள வரைக்கும் உங்களை நான் என்ன செய்வேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு பலனா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பலமுள்ளவனா இருக்கிறேன், இல்லையா? நான் உங்களுக்கு பலமுள்ளவனா இருக்கிறேன். இப்போ இந்த இடையில எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம்லாம் நிறைய வெள்ளம் வந்து மழை பெஞ்சு நிறைய தண்ணியில் ஆச்சு. ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் பஸ் நின்று போச்சு. மதுரை, இல்லையா? அப்போ நிற்கும் போது அப்போ போலீஸ்காரர் என்ன செய்கிறாங்க? தோல் மேலே தூக்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் கரையில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. டிவியில் போட்டாங்க, இல்லையா? பஸ்ஸில் இருக்கிறவங்களா, ஆம்பளையும் சரி பொம்பளைங்களையும் சரி, எல்லாருமே தோல் மேலே தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சுமந்தாங்கன்னு சொல்ல வரேன், இல்லையா? அப்போ என் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? உங்களை சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். அப்போ சுமக்கிற ஒரு தெய்வம், பலமுள்ள ஒரு தெய்வம், இல்லையா? நமக்கு எல்லாமே அவர் தான் பலமுள்ள தெய்வம். நமக்கு அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். நம்ம சுமந்து வந்த தெய்வம், இல்லையா? நம்மளை தாங்குகிற ஒரு தெய்வம். நீங்க பாருங்க, யாத்ராம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது, ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வந்தார். யோசனை பாருங்க, இஸ்ரவேலுடைய ஞாபகக்குறியாக தன் தோளின் மேல் நிறுத்தினார், சுமந்து வந்தார், இல்லையா? அப்ப சுமப்பது என்பது ஜனங்களுடைய பாரங்களை சுமக்கிற ஒரு காரியம், அவங்களை நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், இல்லையா? அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? என் தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை வாசிக்கும் பொழுது, சீகேம் என்று சொன்னால் பலமுள்ள ஒரு இடம். அவர் என்ன சொன்னார்? தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்காக நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம். அவர் நமக்காக பலவீனராக சிலுவையில் என்ன செய்தார்? அறைந்தார். எதுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. என்ன பலவீனமா நாம் பலமுள்ளவனாய் மாறுவதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவீனராக சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கினார். அவரால் முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. அவரால் சிலுவைக்கு போக முடியாது. சிலுவையில் போய் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? இல்லை சிலுவையிலேருந்து அவரால் இறங்க முடியாதா? என்ன செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அவர் வேதத்தில் வாசிக்கிறோம், சகலமும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சகல அதிகாரம் உள்ள ஒரு தெய்வம், எல்லாவற்றையும் செய்வதற்கு அவ்வளோ அதிகாரம் உள்ள ஒரு தெய்வம். அவர் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? பலவீனராய் தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவும் போறவங்களாம் திட்டிட்டு போறான்னா எப்படி இருக்கும்? அது பலவீனம் தானே. வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வழியாக நடந்து போனவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சார்கள்? அவர்களை பார்த்து தலையை துலுக்கி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்குவாய் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். தலையை துலுக்கினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பலவீனராய் தொங்கிக் கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க. யாருக்காக? யோசனை பண்ணி பாருங்க, இல்லையா? பலமுள்ள ஒரு தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலமுள்ளவராக இருந்தார். ஆனால் நமக்கு நம்மை பலமுள்ளவனாய் மாற்றுவதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலவீனராய் சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசனை பண்ணி பார்ப்போம், இல்லையா? நமக்கு பலவீனராய் நம்மை பலப்படுத்தும்படியாக, நமக்கு பலனுள்ளவராய் இருப்பதற்காக நமக்காக சிலுவையில் செய்த ஒரு காரியம். 3வது காரியம், எபிரோன் என்று சொன்னால் ஐக்கியம் என்று சொல்லி அர்த்தம். எபிரோன் என்று சொன்னால் ஐக்கியம் என்று சொல்லி அர்த்தம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படி வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய குமாரனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஐக்கியமாய் இருப்பதற்கு, இல்லையா? அப்ப என்ன வாசிக்கிறோம்? எபிரோன் என்று சொன்னால் ஐக்கியம். அப்ப தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிற ஒரு தெய்வம், இல்லையா?
அப்போ யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அழுதார். யோசனை பண்ணி பாருங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன தேவனோடு கூட ஐக்கியப்படுத்த முடியாது இல்லையா? நான் தேவனோடு கூட ஐக்கியமுள்ளவனா இருப்பதற்காக என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கிறார். ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ இப்படி யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்க பதில் வரல. ஒருவேளை பதில் வந்திருக்குமானா என்ன சொல்லியிருப்பாரு? இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என் தேவனே அங்க பதில் வரலன்னு நம்ம பார்க்கிறோம், ஒன்றுமே பேசலன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பேசாததுக்கு காரணம் உள்ள ஒரு விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா? அப்ப பேசாது இருக்கும்போது கூட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி அழும் பொழுது அவர் கேட்கல, கேளாதவர் போல இருந்தார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி யோசிங்க, ஒருவேளை பதில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஏன் உன்னை கைவிட்டேன் தெரியுமா? நான் அவங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்? உன்னை கைவிட்டேன். இந்த ஞானராஜுக்காக நான் என்ன செஞ்சேன்? உன்னை கைவிட்டேன். இங்க இருக்கிற எல்லாருக்காகவும், இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்? உன்னை நான் கைவிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதுதான் பதில். ஆனா பதில் சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிற பதிலானது அதுதான். நான் உன்னை கைவிட்டதற்கு காரணம் நீ என்னுடைய ஒரே பேரான குமாரன் தான் இல்லைன்னு சொல்லல, என்னுடைய நேசகுமாரன் தான் இல்லைன்னு சொல்லல. என்னுடைய நேசகுமாரனும் நீ எனக்கு ஒரே பேரான குமாரனமாக இருந்தாலும் கூட நான் கைவிட்டதுக்கு காரணம் உனக்கு பின்பதாக இருக்கிற இவர்களை நேசித்ததுனால நான் என்ன செஞ்சேன்? கைவிட்டேன்னு சொல்லுகிறேன். அதனாலதான் அவர் கதறி இருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவரே, எனக்கும் உமக்கு இருக்கிற உறவு ஏன் இவ்வளவு தூரம் போயிடுச்சு? இந்த உறவு பிரிந்து போனதுக்கு காரணம் என்ன? அப்ப அந்த யோசனை பண்ணி பாருங்க, நான் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உறவை முறித்தார் இல்லையா? அன்றைக்கு பிதாவும் குமாரனும் இடைவெளி இல்லாது இருக்குமானா இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்திருக்க முடியாது. தேவனுடைய உறவு எனக்கு கிடைச்சிருக்காது, நான் குமாரனோடு கூட ஐக்கியமா இருக்க முடியாது, தேவ உறவு நமக்கு கிடைச்சிருக்காது, தேவ சமாதானம் கிடைச்சிருக்காது. அப்ப தேவனோடு கூட சமாதானம் இருப்பதற்காக, குமாரனோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லோரும் ஒன்றாய் இருப்பதற்காக பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்காதவராக இருந்தார் இல்லையா? நம்ம ஐக்கியப்படுத்துவதற்காக. அப்ப எபிரோன் என்றால் ஐக்கியம் என்று சொல்லி அர்த்தம். நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி. இந்த அடைக்கலப்பட்டணம் 6 பட்டணங்களை யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உண்டு. நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கம் இதோட முடிச்சிடுறேன். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மை தேவனோடு கூட சேர்ப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்காக நின்றார் என்று சொல்லி யோசித்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக வாழ்வதற்காண்டு நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பாராத பிரச்சனைகள், எப்படி வாழ்வது, என்ன செய்வது, நமக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் என்ன, நான் எங்கே போவது, என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நமக்கு ஒரே ஒரு தீர்வு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா? அதை நீங்கள் ஏசாயான் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5-6 அப்படி வாசிக்கும் பொழுது, ஏசாயா 45:5-6 அப்படி வாசிக்கிறோம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? நமக்கு சொல்லிக் கொடு, நானே கர்த்தர், வேற ஒருவரும் இல்லை. உனக்கு யாரும் பிரச்சனை இருந்து விடுதலை கொடுக்க முடியாது, வேற யாருமே கிடையாது, நானே கர்த்தர் இல்லையா? வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேற ஒருவருமே இல்லைன்னு சொல்றார். என்னை தவிர வேற யாருமே கிடையாது இல்லையா? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மாத்திரமே நம்பி அவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த உன்னதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டினீர். நீர் எங்களுக்கு எவ்வளவு அடைக்கலமானவராக இருந்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உம்மோடு கூட நெருங்கி வாழ்வதற்கும் உமக்காக நாங்கள் வாழ்வதற்கும் என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டி வழிநடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய அனுக்கிரகம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக 6 அடைக்கல பட்டணம் கொடுக்கப்பட்டது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாப்பதற்காக எவ்வளோ காரியங்களை நீ செய்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சிலாக்கியம் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சொத்திக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வராது இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் ஊருக்கு சென்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே பெரியோர்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், சரீரத்தில் பலன் தாரும், ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்த முடியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு இப்படி நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த ஐக்கியத்தை நாங்கள் எப்பொழுது நிலைத்திருந்து உங்களுடைய வருகை மட்டுமாய் நாங்கள் உமக்கு உண்மையிலவளாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டி வழிநடத்த முடியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் இப்பொழுது புறப்பட்டு ஊருக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய பயணத்தினுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் ஊருக்கு செல்கிற பால்சாம் சார் அவர்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். ஆவியானுடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். எங்கள் அனைவரோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.